ஓம் முருகாசரணம். வாழ்க வளமுடன். வையகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் வணக்கம். நாம் இப்போது கடவுள் என்று அனைவரும் நாம் வணங்குகின்றோம். கடவுள் என்பதின் பொருளை வெள்ளையர்கள் மிக அழகாக சிறப்பாக சுருக்கி சொல்லுவார்கள். ஓ மை காட் என்று. காட் என்றால் என்னவென்று நாம் இப்போது பார்க்கலாம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கடவுள் என்றால் மும்மூர்த்திகள், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று தெரியும். படைப்பவர் பிரம்மனாகவும், காப்பவர் திருமாலாகவும், நம் கரும வினைகளை அழித்து பிறவி பெருங்கடல் எனும் நீந்தும் விஷயத்தை செய்பவர் சிவனாக நாம் பார்க்கிறோம். மும்மூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்த சொரூபமே முருகனாக ஏற்கனவே ஒரு பதிவில் நான் குறிப்பிட்டுள்ளேன். இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் சொல்லும் வார்த்தை காட். காட் என்றால் படைத்தல், பிரம்மன், படைப்பவர். படைப்பவர் என்பவருக்கு படைத்தல் என்பதற்கு பொருள் ஜென்ரேட் செய்வதை படைத்தல் என்று நாம் சொல்கின்றோம். அப்போது காத்தல் என்பவர் திருமால். மக்களை காத்து அருள் புரிவர் திருமாலாக இருப்பதால் ஆப்ரேட் இயக்குகிறார், காக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். அழித்தல் என்பது சிவனை பற்றி நாம் சொல்கின்றோம். டிஸ்சார்ஜ் செய்பவர். அப்போது ஆங்கிலேயர்கள் உணர்ந்து சொல்லப்பட்ட விஷயமே காட். ஜி என்றால் ஜென்ரேட் செய்வதாகவும், ஓ என்றால் ஆப்ரேட் செய்வதாகவும், டி என்றால் டிஸ்சார்ஜ் செய்வதாகவும் உணர்ந்து நம் மும்மூர்த்திகள் செய்யும் தொழிலை அவர்கள் மிக அழகாக சுருக்கி உணர்ந்து வெள்ளையர்கள் அப்பொழுதே காட் என்று சொல்லியிருக்கார்கள். நாம் காட் என்றால் கடவுள் என்று நாம் நினைத்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உணர்ந்து சொல்லும் வார்த்தையே காட். ஜென்ரேட், ஆப்ரேட், டிஸ்சார்ஜ் மும்மூர்த்திகளை ஒன்று சேர்த்து சொரூபமே காடாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் காட் என்றால் ஆங்கில மொழி என்று நாம் நினைத்து கொண்டு நம் கடவுளை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய மறந்துவிட்டோம். ஆனால் இப்பொழுது நாம் உள்ளே சென்று பார்க்கும்போது படைத்தல் என்பது பிரம்மன் ஜென்ரேட்டராகவும், காத்தல் என்ற திருமால் ஆப்ரேட்டராகவும், அழித்தல் என்ற தொழிலை செய்யும் சிவனை டிஸ்சார்ஜ் செய்யும் தொழிலாக பார்க்கின்றார்கள் அவர்கள். அப்போது அவர்கள் மூன்று பேரையும் ஒருநிலைப்படுத்தி பார்த்த சொரூபமே காட். இம்மும்மூர்த்திகள் செய்யும் தொழிலை ஒரே பொருளாக மும்மூர்த்திகள் உருவாக்கிய பொருளே முருகா என்ற மூலப்பொருள். கலியுக வரதனாக இருந்து காட் என்ற பெயர் சொல்லுக்கேற்றாப்போல் முருகன் விளங்குகின்றார். நாம் தமிழில் என்ன சொல்லுவோம் என்றால் ஓ மை காட் என்று. நம் தமிழில் அடக்கடவுளே என்று நாம் குறிப்பிடுவோம். அதை ஆங்கிலேயர்கள் மிக அழகாக ஓ மை காட் என்று விளக்குகிறார்கள். இதுதான் காட் என்ற பொருளின் விளக்கமாக அப்பன் அவள் அருளால் விளக்குகிறார். ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வையகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பொன்னிய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. வாழ்க வளர்க வையக மக்கள் அனைவரும்.